வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வாழ்வியல் கணிதம் இதில் பயிற்சி 4ல் 1ல் இருக்கக்கூடிய கொள்குறி வகை வினாக்கள் 11லேருந்து 15 வரைக்கும் இது எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல 11வது பாருங்க. 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் டேஷுக்கு சமம். பாருங்க, 250 லிட்டரில் எத்தனை சதவீதம்? 12%. எதுக்கு சமமாக இருக்குது? 150 லிட்டரில் ஏதாவது ஒரு சதவீதம் சமமாக இருக்குது. அந்த சதவீதம் என்னன்னு தெரியல, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், 250 பெருக்கல் இந்த இடத்துல பாருங்கள் 12% நம்ம 12/100ன்னு எழுதலாம். ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்கள் 150 பெருக்கல் எக்ஸ் சதவீதம் வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 250 பெருக்கல் 12/100 இந்த 150 இந்த பக்கம் வந்து என்ன மாறும்? வகுத்தலா மாறுமா? பாருங்க, இங்க வந்து வகுத்தலா மாறிடுச்சு 150. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல். 5 பாருங்க, 3 15, 5 25. இதை இது பண்ணுங்க. 1 3 3, 4 3 12. அப்போ ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? எக்ஸ் சதவீதம். 5 20, 20/100 ஈக்குவல் டு எக்ஸ் சதவீதம். 20/100னா எத்தனை? 20%. 20% ஈக்குவல் டு எக்ஸ் சதவீதம். அப்போ நமக்கு தேவையான சதவீதம் என்ன? 20. 20% தான் நமக்கு தேவையான ஆன்சர். சரியா? அடுத்து 12 பாருங்க. ஒரு பள்ளி தேர்தலில் ஏ, பி மற்றும் சி ஆகிய 3 வேட்பாளர்கள் முறையே 153, 245 மற்றும் 102 வாக்குகளை பெற்றனர் எனில் வெற்றியாளர் பெற்ற வாக்கு சதவீதம் டேஷ் ஆகும். அப்போது இதில் வந்து வெற்றியாளர் யார் அப்படின்னா, அதிக ஓட்டு வாங்கினதான் வெற்றியாளர். யார்? பீன்றவர் தான் இல்லையா? எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காரு? 245 ஓட்டு வாங்கியிருக்காரு. மொத்தம் எத்தனை ஓட்டு பாருங்க, 3 பேர் வாங்கியிருக்காங்க இல்லையா? அதான் மொத்த ஓட்டு. எத்தனை? 153 ஒருத்தர் வாங்கியிருக்காரு, 245 ஒருத்தர் வாங்கியிருக்காரு, இன்னொருத்தர் 102 வாங்கியிருக்காரு. இதான் என்னது? மொத்த ஓட்டுல வெற்றியாளர், வெற்றி பெற்றவர், அதிக ஓட்டு, அதிக வாக்கு வாங்கினவர் இல்லையா? 245. இதை நம்ம சதவீதமாக மாற்றணும். அப்போ சதவீதமாக மாற்றணும்னா 100 கொண்டு பெருக்கணும். சதவீதம் மாற்றுறது என்ன செய்ய போகிறோம்? 100 கொண்டு பெருக்க போகிறோம். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 245 இது எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். கூட்டினா என்ன பாருங்க, 247, 257, 357, 500 வரும். 153 கூட்டினா 500. இது எல்லாத்தையும் கூட்டினா 500. என்ன செய்யணும்? 100 கொண்டு பெருக்கணும். பாருங்க, இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். 5 படிச்சு கேன்சல் பாருங்க. 24 இருக்கா? 4 5 20, மிச்சம் 4, 5க்கு முன்னாடி 4 45, 45 எத்தனை 5? 9 5 45. அப்போ எத்தனை சதவீதம்? 49%. அப்போ அவர் பெற்ற வாக்குகள் எவ்வளவு? வெற்றி பெற்றவர் வாங்கினது 49% வாக்குகள் வாங்கியிருக்காரு. அடுத்தது பாருங்க, 10,000ன் 25% மதிப்பின் 15%. பாருங்க, ஈஸியான கணக்கு. இந்த மாதிரி 2% வந்துச்சுன்னா அப்படியே நீங்க எழுதிடலாம். பாருங்க, 10,000 10,000ல் 25%ல் 25 எத்தனை சதவீதம்? 15%. இந்த மாதிரி எழுதிட்டா போதும். அப்போ 10,000 பெருக்கல் 25% 25/100 பெருக்கல் 15% 15/100. அவ்வளோதான், முடிஞ்சது. பாருங்க, இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க. இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோ இந்த ஜீரோ. அப்போ மிச்சம் என்ன இருக்கு? 1 பெருக்கல் 25 பெருக்கல் 15 ஈக்குவல் டு 1 25 பெருனா 25, 25 15 பெருக்குனா 375. அப்போது 10,000ல் 25%ல் 15% எவ்வளவு? 375 இருக்கா? பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, முதல் ஆன்சர். இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது இந்த இது பாருங்க, ஒரு எண்ணின் 60%லிருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் டேஷ் ஆகும். பாருங்க, ஒரு நம்பரு என்னன்னே தெரியல, எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? அப்ப எக்ஸ்ல என்ன செய்ய போறோம்? 60%. ஒரு எண்ணின் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், 60%. இதுல இருந்து எதை மைனஸ் பண்ணணும்? 60 மைனஸ் பண்றோம். என்ன நமக்கு ஆன்சரா கிடைக்குது? 60 ஆன்சரா கிடைக்குது. புரியுதா? பாருங்க, ஒரு நம்பர் என்னன்னு தெரியல, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், எக்ஸ்ல 60%, இதுல இருந்து 60 கழிக்கிறோம், நமக்கு ஆன்சர் என்ன வருது? 60 கிடைக்கிறது. இப்போ கண்டுபிடிச்சலாமா? பாருங்க, பாருங்க, எக்ஸ் இல்லைன்னா பெருக்கல் 60%னா 60/100
ஈக்குவல் டு 60. இது -60. இங்கே வந்தால் +60 மாறும். இந்த 60 அப்படியே வந்துருச்சு. இது இங்கே வந்தால் ப்ளஸ்ஸாக மாறி. இதை கேன்சல் பண்ணலாமா பாருங்கள். 0 0 கேன்சல். 2 பாடு பாருங்கள். 2 6 I2 10. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 60 கூட்டினா 120 பெருக்கல். இங்கே என்ன இருக்குது? 3/5 பெருக்கல் இருக்குது. இங்கேயும் பெருக்கல் தான் வரும். ஆனால் என்ன செய்யும்? வலது பக்கம் வரும்போது தலைகீழ மாறும். 5/3. 5/3 கேன்சல் பண்ணுங்கள். புரிஞ்சுதா பாருங்கள். இங்கே என்ன செஞ்சுட்டோம்? 60 கூட்டினா 120 போட்டாச்சு. இங்கே பெருக்கல் இருக்குது. அங்கேயும் பெருக்கல் தான். 3/5 இங்கே வந்தால் தலைகீழ மாறிடும். 5/3 கேன்சல் பண்ணிடலாமா? 1 3 3. முதல்ல 12 எடுத்துங்க. 4 3 12. இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ பாருங்கள், 45 எவ்வளவு? 4 5 20. இந்த 0 அப்படியே வந்துடும். அதாவது 40 5 பெருக்குன்னா 200. அப்போ நமக்கு தேவையான நம்பர் என்ன? 200 இருக்கா பாருங்க. இந்த இருக்கு பாருங்க. கடைசி ஆன்சர் இதான். என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். இப்போ 5வது பார்க்கலாமா? பாருங்க, 48%, 48 48% ஈக்குவல் டு எக்ஸின் 64% எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. இங்கே பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? 48 48%. அப்போ 48ல் எத்தனை சதவீதம்? 48%. 48% 48/100 ஈக்குவல் டு எக்ஸின். இன்னு வந்தாலும் சரி, இல்லு வந்தாலும் சரி, அந்த இடத்துல பெருக்கல் தான். எக்ஸ் எத்தனை சதவீதம்? 64%. அப்போ 64/100. இது சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். பாருங்க, இந்த இடத்துல எந்த மாற்றம் செய்ய வேணா அப்படியே இருக்கட்டும். 48 பெருக்கல் 48/100. இந்த 64/100 இந்த பக்கம் தான் அப்படியே தலைகீழ மாறும். 100/64 ஈக்குவல் டு எக்ஸ். இதை கேன்சல் பண்ணுங்க. 100 100 கேன்சல். இந்த இடத்துல எந்த எப்படி வச்சு கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 8 எப்படி வச்சு கேன்சல் பண்ணலாமா? 8 8 64. இங்கே என்ன வரும்? 6 8 48. 6 8 48 பாருங்க. 8 8 64, 6 8 48. இதை கேன்சல் பண்ணலாமா? எந்த வாய்ப்பாடு? 4 8 8 என்ன வரும்? 6 8 48. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கு பாருங்க. இங்கே ஒரு 6 பெருக்கல் 6, 6 பெருக்கல் 6. அப்போ 6 6 36. 36 தான் என்னது? நமக்கு தேவையான எக்ஸோட மதிப்பு. இருக்கா? இங்கே இருக்கா? 36. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.